மார்க்கெட்டில் மொத்தமே 3 இடத்துல தான் ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு சான்ஸே கொடுக்கும். இன்ட்ராடே ஸ்கேல்பிங்கில் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன சார்? காசு இருக்குதுன்றதுக்காக இன்ட்ராடேனா என்ன ஸ்கேல்பிங் என்ன தெரியாமல் உள்ள வராங்களே, அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் தான் நம்மளை மாற்றுமே தவிர ப்ராக்டிஸ் தான் நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு தெரியும். இண்டிகேட்டர் அப்படின்னு என்ன தெரியுமா? இது ஒரு ட்ராப். ஹாய் ஜிபியூஎஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ பல பேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஆசை என்னவா இருக்கும்னா, ட்ரேடிங் வந்து நான் ரெகுலராக பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறது என்னன்னா டைம் கன்சம்ஷன் தான். ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, லஞ்ச் டைமில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ டைமில் ட்ரேட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, இப்போ இந்த டைமில் ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் ட்ரேட் பண்ணால் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு லோகநாதன் வந்திருக்காங்க. ஸோ ஹாய் சார். ஹாய் மேடம். ஹவ் ஆர் யூ? யா குட், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் சார். தேங்க்யூ. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு செகண்டரி இன்கம் வேணுன்ற மைண்ட் செட் இருக்குது. ஸோ அவங்க ட்ரேடிங்கில் வந்து நான் பிரேக் டைமில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை லஞ்ச் டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து குட்டா இல்லை பேடா? ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் மட்டும் கிடையாது, வேர்ல்டு மார்க்கெட்டே நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம பிரேக் டைம் நம்ம லஞ்ச் டைமுக்கு மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுமானா பண்ணாது. மார்க்கெட் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுதோ நம்ம தான் அப்போ உள்ளே வரணும். ஸோ இது மைண்ட் செட் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் பிரேக் டைம்குள்ளே மார்க்கெட் என்ன பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அதுக்கு தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் நமக்கு ஒரு நாளைக்கு இருக்குது. ஸோ அந்த 6-7 மணி நேரத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் எந்த டைமில் வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ மார்க்கெட்டில் மொத்தமே 3 இடத்துல தான் ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு சான்ஸே கொடுக்கும். ஒன்று காலைல 9:30 மணிலேருந்து ஒரு 10:15 10:30. இதை விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 12:30 1:30 ஆர் மேக்ஸிமம் 2. இதையும் விட்டிங்கன்னா கடைசி சான்ஸ் 2:45 to 3:15. இந்த 3 டைம் ரேஞ்ச் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு ஒரு என்ட்ரி போகிறதுக்கான இடமே கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இதை லஞ்ச் பிரேக் உள்ள நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமானா முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து ட்ரேட் பண்ண முடியாது, மார்க்கெட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதில் தான் ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ பல பேரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இந்த லஞ்ச் டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி உடைக்கலாம்? அதுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்னவா இருக்கும்? சரி, மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பேசிக் ஒரு ஸ்டாக்கில் முதல்ல லிக்விடிட்டின்னு ஒன்று இருக்கணும். ஒரு லிக்விடிட்டியே இல்லாத ஸ்டாக்கில் போய் நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ரெண்டாவது, மார்க்கெட்டில் நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி என்னென்னா கம்மி கேபிட்டலை வச்சு சின்ன ஸ்டாக்ஸில், அதாவது பெனி ஸ்டாக்ஸ் மாதிரி ஒரு லெஸ் தென் 80 rupees கீழே இருக்க ஸ்டாக்ஸை வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கினா நிறைய ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குல்ல, அது கிடையாது மார்க்கெட்டில். மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வால்யூம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதை தான் ட்ரஸ்டபிள், அதை தான் பிலீவ் பண்ணுற ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில். அதை விட்டு மைக்ரோ ஸ்டாக்லலாம் போய் நீங்கள் போயிட்டு பைசா போடணும்னு நினச்சிங்கனாக்கா மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இருக்காது. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் ஸ்டாக்கில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இண்டெக்ஸை தாண்டி ஸ்டாக் ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸை வச்சிருக்கணுமே தவிர அதுக்கு கீழே இருக்க ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக கிடையாது. அப்படியே லார்ஜ் அண்ட் மிட் கேப்லேயே வந்தாலும் லிக்விடிட்டி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயும் போகணும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதில் ட்ரேட் பண்ணவே கூடாது, இதில் ட்ரேட் பண்ணால் நம்ம அடி வாங்குவோம், அந்த மாதிரி என்ன ஸ்டாக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி? லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் அப்படி ஒரு அன்அவாய்டபிள் ஸ்டாக்ஸ்னு எதுவும் கிடையாது. இன்வெஸ்டர் பர்பஸ்வலாக தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். பிகாஸ் வை ஐம் சேயிங் திஸ், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா லார்ஜ், மிட், ஸ்மால் நீங்கள் எதில் வந்தாலுமே என்டையர் பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணணும், இன்வெஸ்டர்ஸ் பேட்டர்ன் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, P&L பார்க்கணும். இந்த கேட்டகரிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ என்ன, ROE என்ன, ROC என்ன, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகணும். பட் ட்ரேடர்ஸ்க்கு அது தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க, ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அப்படின்றது இன்றைக்கோ நாளைக்குள்ளே டிசைட் பண்ணுற கேரக்டர்ஸ். அப்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டாக்கில் நல்ல வால்யூம் நடக்குதா, நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளே வராங்களா, வாலட்டிலிட்டி நல்லா இருக்கா, லிக்விடிட்டி நல்லா இருக்கா, இது மட்டும் இருந்தால் போதுமே தவிர ஒரு ட்ரேடர்ஸோட பார்வையில் நல்ல ஸ்டாக் கெட்ட ஸ்டாக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் கிடையாது. ஏன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் அப்படின்றது நல்லா வளர்ந்து வந்த ஒரு பெரிய கம்பெனி, நல்லா புரியுதா, அதில் நம்ம எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் அதே லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக மாறணும்னா மட்டும்தான் நிறைய செக்லிஸ்ட் இருக்குது, ட்ரேடர்ஸ்க்கு இல்லை மேடம். இன்ட்ராடே ஸ்கேல்பிங்கில் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன சார்? இன்ட்ராடேவும் ஸ்கேல்பரும் ஒன்று நினச்சிக்கிறது தான் பெரிய மிஸ்டேக்கு. ஸ்கேல்பரோட மைண்ட் செட் வேறு, இன்ட்ராடே பிளேயரோட மைண்ட் செட் வேறு.
காசு இருக்குதுன்றதுக்காக இன்ட்ராடேனா என்ன ஸ்கேல்பிங் என்ன தெரியாமல் உள்ளே வராங்களே, அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். ஸ்கேல்பர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா நல்ல காசு இருக்கணும், ஃபண்டு நிறைய லெஜரில் இருக்கணும், அவங்களோட குவான்டிட்டி அப்படின்றது ஒரு அப்நார்மல் குவான்டிட்டியாக இருக்கும், பையோ செல்லோ. இதோட டார்கெட் அப்படின்றது 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே போயிருக்கணும். இவங்க பேர் ஸ்கேல்பர். அதாவது நான் வாங்கினதை ப்ராஃபிட்டோ லாஸோ என்ன பண்ணணும்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே எக்ஸிட் ஆகிடணும். இவங்க பேர் ஸ்கேல்பர். ஆனால் நான் வாங்கினதை இன்னைக்குள்ளே டார்கெட் போயிருக்கணும், ஒரு 3 மணிக்குள்ளே டார்கெட் போயிருக்கணும். இவங்க பேர் தான் இன்ட்ராடே பிளேயர்ஸ். இது ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவங்களால மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து இன்ட்ராடே பெஸ்ட்டா இல்லை ஸ்கேல்பிங் பெஸ்ட்டா, இதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எஸ் மேடம், எல்லாமே பேக் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான். இப்போ மறுபடியும் நான் தான் சொல்லியிருந்தேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒன்று தான், ப்ராக்டிஸ். எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் தான் நம்மளை மாற்றுமே தவிர ப்ராக்டிஸ் தான் நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு தெரியும். அந்த ப்ராக்டிஸ் தான் சொல்லும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்றது. இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்கேல்பர்னு மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்ட்ராடேக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்கேல்பிங்கும். இப்போ இந்த ஸ்கேல்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபண்ட் இஸ் ஹை ரெக்வயர்மெண்ட். இங்கே ₹1 ₹2 1000 10,000 வச்செல்லாம் பண்ண முடியாது. லேக்ஸ் அண்ட் க்ரோஸில் இருந்தால் தான் ஒரு ஸ்கேல்பிங் பண்ண முடியும். பட் இன்ட்ராடே பிளேயர்ஸ்ன்றது அப்படி கிடையாது. குட்டி அமௌண்ட் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஒரு ₹5,000 20,000 30,000 ரிஸ்க் ரேஷியோ மாறும், அது வேறு. பட் இதில் நீங்கள் எதில் ஜெயிக்க முடியும் அப்படின்றது நீங்கள் என்ன பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தான். இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க, நான் வந்து ஸ்கேல்பிங்லேயே இவ்வளோ பண்ணுறேன், டெய்லி பேசிஸில் இவ்வளோ பண்ணுறேன். பட் அதை பண்ணுறதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இழந்திருக்காங்கன்னு ஒன்று இருக்குது. அதே தான் நிறைய பேர் பேசுவாங்க, நான் வெறும் இன்ட்ராடே தான் பண்ணுவேன், ஸ்கேல்பிங் பண்ண மாட்டேன். ஃபண்டு என்கிட்ட பெரிய ஃபண்டு இருந்ததுன்னா ரெண்டுமேவும் பண்ண முடியும். பட் ரெண்டுத்துலேயுமே நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், எமோஷ்னல் எவ்வளோ உள்ளே வருதுன்றதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க தெரியணும். ஸோ நீங்கள் யார், உங்களுக்கு எது செட் ஆகுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி தெளிவாக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே ஸ்கேல்பராக இன்ட்ராடேவான்னு டிசைட் பண்ண முடியும் மேடம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து நான் இந்த இண்டிகேட்டர் சூஸ் பண்ணாதான் நான் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இண்டிகேட்டர் ஏதாவது இருக்கா? இதுக்கு உங்களோட சஜஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா? நல்ல சஜஷனே கொடுக்கலாம். இப்போ என்னோட அகாடமிலேயே நாங்கள் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இண்டிகேட்டர் அப்படின்னு என்ன தெரியுமா, இது ஒரு ட்ராப். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இண்டிகேட்டருன்றது ஒரு ட்ராப். ஓகே, இந்த ட்ராப்பை க்ரியேட் பண்ணுறது யார் அப்படின்றது ஒன்று இருக்குது. வை இண்டிகேட்டர் ட்ராப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எல்லா இண்டிகேட்டர் நான் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இண்டிகேட்டர்ஸ் ஃபெயிலியர், ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய பேக் டெஸ்ட்டோ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலுமே சரி தான். ஏன் இண்டிகேட்டர் சிக்னல் காமிக்குதுன்னு ஒன்று இருக்குது, இந்த சிக்னலை கொடுக்க வைக்கிறது யாருன்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்மளாம் ஒரு ரீட்டெய்லர், ஒரு இன்ஸ்டிடியூஷனல், நான் அதே சொல்லியிருக்கேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. அந்த 2 பேருக்கு நடுவில் யார் மேஜராக ஜெயிக்கிறான்னா இன்ஸ்டிடியூஷனல் தான் கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு. ஸோ இப்போ இன்ஸ்டிடியூஷனல் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை தோக்கடிக்கணும் இல்லையா? இப்போது அவர் ஒரு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு எங்கேயோ யாரோ ஒரு இடத்துல செல்லுன்னு சொல்லணும். எய்தர் உங்களை யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் இதை வாங்கி விற்றுருங்க அப்படின்னு சொல்லணும், இல்லை ஏதாவது டெலகிராமில் ஆட் பண்ணுவாங்க வாங்கி விற்றுருங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஆப்வியஸ்லி எஸ், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் எல்லா நியூ கமர்ஸ்கிட்டே என்ன இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டரை செல்லுன்னு காமிச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செல்லு தான் பண்ண போகிறீங்க. அப்போ அது யாருக்கு ஃபேவராக இருக்க போகுது, லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணிட்டார் நம்ம ஆள். அப்போ என்ன நடக்கும் மார்க்கெட்டில், நீங்கள் பண்ணுற சின்ன குவான்டிட்டியை அவர் பெரிய லெவலில் மார்க்கெட்டை ட்ராப் பண்ணி என்ன பண்ணுவார், மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுவார். இண்டிகேட்டர் அப்படின்னாலே ட்ராப் தான். அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடாமல் நீங்கள் ஓனாக ஸ்ட்ராட்டஜியோ பேட்டர்னோ தெரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை நல்லா தெரிஞ்சுட்டு உள்ளே போகிறது தான் பெட்டரை தவிர இண்டிகேட்டர் ஒருத்தவங்களுக்கு மார்க்கெட் புதுசாக வரவங்களுக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை. அதையும் மீறி ஒரு நல்ல இண்டிகேட்டர் வேணும். அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வச்சுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக வச்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி RSI மட்டும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாமே தவிர வேறு எந்த இண்டிகேட்டரும் வேண்டாம். ஓகே சார், நீங்கள் வந்து இண்டிகேட்டர் ட்ராப்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே நிறைய பேர் இண்டிகேட்டரை தான் வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியுமா? மேடம், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு கூட நீங்களும் போங்க, பார்க்குறவங்களும் பண்ணட்டும். சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இண்டிகேட்டரால் வாழ்ந்தாங்கன்னு ஒரு டேட்டா கொடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் ப்ரொஃபஷனல் எடுங்க, எவ்வளோ ப்ரொஃபஷனல் மீடியாவில் வந்து பேசுகிறாங்க, பேர் தெரிஞ்ச நிறைய ப்ரொஃபஷனல் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இந்த இண்டிகேட்டர் தான் மார்க்கெட் மேலே கொண்டு போகுது, இந்த இண்டிகேட்டர் தான் கீழே கொண்டு வருதுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இதெல்லாம் சொல்கிறது யார் தெரியுமா, சின்ன மக்கள், ரீட்டைலர்ஸ். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ஓரளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதனால ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் பை செல்லுன்னு நமக்கு இண்டிகேஷன் காமிக்குது சிஸ்டமில். ஈஸி ஒர்க்கு, ஏன்னா நமக்கு தான் கஷ்டப்படுறதுனாலே கஷ்டமாச்சு. அதனால் என்ன பண்ணிடுறோம், ஒரு இண்டிகேட்டர் ஃப்ரீயாக வேறு கிடைக்கும், அந்த ஃப்ரீயாக நம்மளை சார்ட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம்.
அப்லோட் பண்ணதை உங்களுக்கு இண்டிகேஷனுக்கு காமிச்சிரும், இண்டிகேஷனுக்கு கொடுத்தது வேற ஆள் இல்லையா, ஏன்னா அவர் ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பர்டைஸாகவே நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சரித்திரமே இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். பட் ஃபர்தராகவும் இண்டிகேட்டரை வச்சு வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து இண்டிகேட்டர் ஒரு ட்ராப்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ மாட்டிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல பிரேக் அவுட்டானு கண்டுபிடிக்கணும்ல. ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சார்ட்டை பார்க்கல, நேருக்கு நேர் பேசுறதுனால எவ்வளோ பேருக்கு இது புரியும்னு தெரியல, நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை போட்டு ஒரு கோடு போடுவாங்க எல்லாருமே. ஏன் நான் அது கோடுன்னு சொல்கிறேன்னா, அவங்க போடுறது கோடு தான், ரெசிஸ்டன்ஸை போட்டு கரெக்டாக போடுறது இல்லை மொதல் விஷயம். அப்படியே போட்டால் என்ன நடக்குன்னா, வலைய போடணும். யார்? இன்ஸ்டிடியூஷன் வந்து உங்கள் மேலே வலைய போடணும். ஏன்னா நீங்கள் சிக்கினா தான், உங்கள் லாஸை பண்ணால் தான் ஒரு ப்ராஃபிட் பண்ணணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனுன்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோட டாப் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா மார்க்கெட்டோட மேல் பகுதியில் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 தடவை, அதாவது ஒரு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா போயிட்டு மறுபடியும் 100 ரூபாய்க்கு வருது, மறுபடியும் 120, 100, மறுபடியும் 120, இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை டச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நமக்கு எமோஷனல் என்ன வரும்னா, எத்தனை தடவை அது 120 ரூபா போனாலும் அடிச்சுட்டு கீழே தான் வருது, ஹிட் ஆகிட்டு 100 ருபீஸ்க்கு வருது. அப்போது ஒரு தடவை 120 ரூபாவில் நம்ம செல் பண்ணோம்னா நமக்கு லாபம் அப்படின்றது நம்ம மைண்டில் விதைச்சது யார்? இன்ஸ்டிடியூஷன். இப்போது 4வது தடவை 5வது தடவை வந்தால் நம்ம மைண்ட் செட் என்ன நடக்கும்? அந்த இடத்துல போயிட்டு செல் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். நம்ம செல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கும், நமக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஏன் இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட் சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே எமோஷ்னலாக மாட்டுவீங்க அப்படின்னு இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்லா தெரியும். இன்ஸ்டிடியூஷன் எந்த ஒரு சிஸ்டமை வச்சு நம்மளை ட்ராக்லாம் பண்ணலை, எந்த டேட்டா வச்சு நம்ம ட்ராக்லாம் பண்ணலை. பட் நம்ம எவ்வளோ எமோஷ்னல் கிராக் அப்படின்றது அவருக்கு தெரியும். நீங்கள் எங்கே தப்பான என்ட்ரி எடுப்பீங்கன்னா அவர் காலங்காலமாக பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போது ஒரு ஃபால்ஸ், நீங்கள் எங்கே செல் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கொடுப்பாரு. ஏன் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கொடுக்குறாரு? நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, உங்கள் டார்கெட் கீழ்ப்பக்கம் இருக்கும், அப்போ மேல் பக்கம் என்ன வச்சுருப்பீங்க? ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுருப்பீங்க. இப்போ அவரோட வேலை என்ன? உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சுட்டு அவரும் செல்லாக மாறுறதுக்கு தான் இவ்வளோ நேரம். நல்லா புரியுதுங்களா? அப்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு, கரெக்டான பிரேக் அவுட்டுன்றதை முதல்ல கண்டே பிடிக்காம, ஒரு பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு பிரேக் அவுட் ஆக போகுதுன்னு ஒரு செல்லு அப்படின்லாம் நினச்சிட்டு உள்ளே போகிறத விட, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது மேடம். அந்த ரூல் தெரிஞ்சவங்க மார்க்கெட்டுக்குள்ளே அந்த பிரேக் அவுட்டில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. ரூல் தெரியாதவங்க என்னன்னா, அந்த கோடை தாண்டி வெளியில் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இதான் ஜாக் பாட்னு போய் பிடிப்பாங்க. அதுதான் அவங்களோட பெரிய ஃபெயிலியர் மாடலாகவும் மாறும். இதுதான் ரீசன். ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க. இப்போ இன்ட்ராடே ட்ரேடர் பண்ணுறவங்களுக்கு, இப்போ நான் டெய்லி இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? அப்கிரேடேஷன். மார்க்கெட்டில் டெய்லி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்கள் இன்ட்ராடே பிளேயர்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் இன்ட்ராடே பிளேயர் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஓப்பனர் மாதிரி கிரிக்கெட்டில் யூ ஹாவ் டு ஃபேஸ் ஆல் த பால். ஸ்பின்னர் வரும், ஃபேஸ் வரும், பவுன்ஸ் வரும், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். உங்கள் கலியில் நிற்பான், பாயிண்டில் நிற்பான், கவரில் நிற்பான், எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாக் பண்ண தெரியணும். வெரி சிம்பிள். மார்க்கெட்டோட நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். யூஎஸில் என்ன நடக்குது, யூரோப்பியன் கண்ட்ரியில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன டேட்டா வருது, டெக்னிக்கலாக என்ன மூவ் ஆகுது, மார்க்கெட்டில் ஒரு வேளை இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் ட்ரேட், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குது. ஸோ இந்த அப்கிரேடேஷனை நீங்கள் ஒரு நாள் கூட நிறுத்தாமல் நீங்கள் ப்ராசஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ட்ராடேயில் நீங்கள் சக்ஸஸ் தான். ஓகே சார், இப்போ பார்ட் டைமில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் தான் ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ப்ராசஸ் அகெயின் எல்லா இடத்துலையுமே. ஏன் ப்ராசஸ்? நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் ப்ராசஸ் தான், எங்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ப்ராசஸ் தான், நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலுமே ஒரு ப்ராசஸ் தான். சரி, நீங்கள் ஒரு பார்ட் டைம் பிளேயர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைம் ஃப்ரேம், உங்களுக்கு என்ன டைம் கன்சர்ன் இருக்கோ அந்த டைமில் தான் ட்ரேட் பண்ணணுன்றதை மட்டும் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். மார்க்கெட்டில் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒன்று நீங்கள் பார்ட் டைம் பிளேயர்னு முடிவு பண்ணிவிட்டு டெய்லி பேசிஸில் ஒரு பர்சன்டேஜ் லாபம் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை கூட நீங்கள் மாற்றிக்கிட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணா இருந்தாலும் பார்ட் டைம் ட்ரேடர் தான். ஒரு மாதத்துக்கு நான் 5லேருந்து 8 ட்ரேடு தான் பண்ண போகிறேன், அதில் வர லிமிடெட் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ குட், நான் என்ஜாய் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றலாம். இல்லை டெய்லி பேசிஸில் ஒரு நல்ல பார்ட் டைம் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய ஸ்டடி பண்ணணும். மார்க்கெட் வந்து ஓஷன், நல்லா புரிஞ்சுங்க. நிறைய ஸ்டடி பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் நம்மளை ட்ராப் பண்ணி மார்க்கெட்டில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ராப்பில் விழாமல் நம்மளும் இன்ஸ்டிடியூஷன் கூட எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இன்ஸ்டிடியூஷனை பற்றி ரொம்ப நிறைய பேசுகிறேன்னா, அதாவது இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாருமே மொத்தமாக யார்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸை மட்டும்தான். அதான் இதை 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். எய்தர் அக்ரெசிவ் பிளேயர் ஆர் கன்சர்வேட்டிவ் பிளேயர்.
அக்ரெசிவ் பிளேயர் எப்பவுமே யார்கிட்ட போய் மாட்டிப்பாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் கிட்ட மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு பார்ட் டைம் ட்ரேடிங்க்கு நீங்கள் உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன லாஸ் ஆனாலுமே மைண்ட் செட் எமோஷ்னல் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த லெவல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிடுச்சுன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரைஸை சேஸ் பண்ணாதீங்க. வெயிட் ஃபார் சம் டைம். மார்க்கெட் ஓஷன் நம்ம லைஃப் டைம் இங்கே தான் இருக்கும். பொறுமையாக ட்ரேட் பண்ணால் பார்ட் டைமில் பெரிய பாசிவ் இன்கம் பண்ண முடியுன்றதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது மேடம். தேங்க்யூ சார். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ மேம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா அதுக்கு டைமும் மணியும் தேவையில்லை. இதுக்கு உங்களுக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஜீபு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.